ஓம் நம சிவாயா. எல்லாம் வல்ல சிவபெருமானின் பெருமைகளை மார்கழி மாதத்திலே நாம் பாட வேண்டும். அந்த வகையிலே மாணிக்க வாசகர் தந்த திருவம்பாவை 5வது பாடல். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என அற்புதமாக சொல்லுகிறார்கள். கடவுளா? அவரை எனக்கு தெரியாதா? அவரைத்தான் நான் தினமும் பார்க்கிறேனே. தினமும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயமா என்ன? புதிதாக அவரிடத்திலே நாம் என்ன காணப்போகிறோம்? வருடாந்தோறும் மார்கழி மாதம் வந்துதானே இருக்கிறது. இன்றைக்கு பலரும் பல விஷயங்களை விதண்டாவாதம் பேசிக்கொண்டு பல பேர் இருக்கிறார்கள். எதற்காக நான் எழ வேண்டும் என்று கேட்பவர்களை சாட்டையடி கொடுப்பதைப் போல சொல்லுகிறார். நறுமணத் திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இதழ்களை கொண்ட பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியவில்லையே. ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள எவராலும் அறிய முடியாத ஒரு அற்புதமான உயரத்திலே எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறான். இந்த உலகத்திலே அவனை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவ 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 என்று நாம் அழைத்தால் அதற்குத்தான் அவன் கட்டுப்படுகிறான். இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய். முதலிலே கதவை திற.